Taste the Daily. 4 வருட திமுக ஆட்சியில் விலைவாசி ஏறிப்போச்சு, சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வாக்குறுதி எதையும் நிறைவேற்றவில்லை, மக்கள் வெறுக்கும் ஆட்சியாக உள்ளது என திருவண்ணாமலை பொதுமக்கள் ஆவேசமாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பான பொதுமக்களின் கருத்துக்களை இப்போது பார்ப்போம். வரி, சொத்து வரி அதெல்லாம் உயர்ந்தது பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. இப்படி கண் துடைப்புக்கு இதெல்லாம் கொடுக்குற மாதிரி கொடுத்து இதோட டபுள் மடங்கா பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இது பாதிப்பு உண்டாகிற மாதிரி இருக்கு. புதுசா பாத்தீங்கன்னா இங்க குப்பைக்கு வரி போடுறாங்க, மின் கட்டண உயர்வு ரொம்ப பாதிப்பா அமையுது. இந்த மாதிரி மக்களுக்கு அதிகமா இந்த 4 வருடத்துல ரொம்ப பாதிப்பு உண்டாகுது. இவங்க இதுக்காக கூட நிக்கிறாங்க, இது பண்றாங்க அப்படின்னு நம்பி நம்பி ஓட்டு போட்டவங்களுக்கு கண்டிப்பா பாதிப்பே உண்டாக்குற மாதிரி இந்த ஆட்சி நடைபெறும். கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் எந்த ஒரு நலத்திட்டங்களும் நிறைவேற்றப்படல. லாக்அப் டெத்து நிறைய இருக்கு. அது இல்லாம போதை வஸ்துகள் பழக்கத்துல அதிகமா இருக்கு. இதை எதையுமே முதலமைச்சர் கண்டுக்க மாட்டாரு. இது வன்மையா கண்டிக்க வேண்டியது நிறைய இருக்கு. மேலும் இதுக்கப்புறம் இன்னும் இந்த ஒரு ஆண்டுக்கு என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. அது இல்லாம எந்த ஒரு விஷயமும் சரியார செயல்படல. அரசு அதிகாரிகள் எல்லாமே மெத்தன போக்காதான் இருக்கிறாங்க. அரசுடைய 4 ஆண்டு ஆட்சி சாதனை ஆட்சி இல்லை, ரொம்ப வேதனையான ஆட்சியா தான் நடந்துட்டு இருக்கு. இங்க மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. குழந்தைகள், பெண்களுக்கு பாதுகாப்புன்றதே கிடையாது. ரொம்ப போதை கஞ்சா இதெல்லாம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு, புழக்கத்துல இருக்கு. ஸ்கூல் பசங்கள்ல இருந்து எல்லாமே இப்ப போதை பழக்கத்துக்கு அடிமையா இருக்காங்க. திமுக ஆட்சியில, அதாவது தேர்தல் அறிக்கையில சொன்ன எந்த ஒரு விஷயமும் செயல்படுத்தல. எல்லாம் அறிக்கையாவே தான் இருக்கு. இந்த ஆட்சி மக்களுக்காக நடக்கல, அவங்க குடும்பத்துக்கான ஆட்சியா தான் இருக்கு. இந்த திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.